ஏன்னா படம் நடிக்கும் போது இந்த ஜோசப்ங்கிற பேர் வரல, அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஏன் ஜோசப் விஜய்ங்கிற பேர் முன்னெடுத்தப்படுது? முதல்ல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து டாக்குமெண்ட் வைஸா வந்து ஜோசப் விஜய், படத்துல விஜய். நீங்க படத்துல போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 69வது படத்திலே நீங்க விஜய்னு போட்டுதான் பிரச்சனையே இல்லை. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் போட்டு ஜோசப் விஜய்னு போடுறீங்கன்னா அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் நேமா அங்கே படத்தில் கொண்டு வந்துடுறீங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே யாரை ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா விஜய் தான் அட்டாக் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து ராசி உண்டு, சீமானுக்கு அப்படிதான். யார் வந்து என்ன வந்து பேசினாலும் கேட்டால் உடனே அவர்கிட்ட ஒரு காசு வாங்கிட்டாரு, அவர்கிட்ட வந்து சப்போர்ட்டாக பேசுறாரு. இது வரைக்கும் திமுகவோட வந்து பார்த்தா திமுகலே என்ன சொல்லி கேட்டால் பிஜேபியோட பி டீம் சொல்லுறாங்க. இப்போ வந்து கேட்டீங்கன்னா டிஎம்கேயோட பி டீம் சொல்லி நீங்களா ஒரு கற்பனையாக நீங்கள் சொல்லிக்க வேண்டியதுதான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊராம் விட்டு நெய் எடுத்து ஸ்வீட் செய்யக்கூடாதுன்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ நீங்கள் செஞ்சது என்ன? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாவேக அரசன் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்கியிருக்காரு. குறிப்பா வந்து மாற்றம்னு சொல்லிட்டு வந்த தாவேக அரசு திராவிட கட்சியில் செஞ்சது போல விளம்பர அரசியல் தான் செய்யறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிற. எப்படி பாக்குறீங்க? உண்மைதானே, விளம்பரம் தானே. ஏதாவது இப்போ திமுக திராவிட அரசுகள், அது அதிமுக திமுக ரெண்டுமே வச்சுங்க. இப்போ திராவிட அரசுகள் வந்து கடந்து நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து பெட்டர், நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஊழலை ஒழிச்சுன்றாங்க. என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிச்சுன்னு இப்போ இங்கே ஒரு திட்டத்தை கொண்டு வரலன்னு கேட்டால் அதுக்கு 6 மாதம் டைம் கொடுன்னு கேட்குறீங்க. ஆனால் வந்த உடனே நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் என்ன சார் இது? ஒரு 6 மாதம் போனால் தானே தெரியும். இப்போவே வந்து சில தகவல் வருது, அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா உங்கள்கிட்ட? ஒரு அமைச்சர் வந்து 100 கோடிக்கு வந்து ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழனி முருகன் கோயிலே வந்து எழுதி வச்சாங்க. அதை மாற்றுக்கிறது சொன்னால் உடனே அதுக்கு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ தடுக்க தான் நினைக்கிறீங்க, அதாவது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டுனா அதை பேசினா உடனே அவதூறு பரப்புனான்னு சொல்லிட்டு வழக்கு தொடுங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க. தவிர இது உள்ளபடியே இது வந்து இந்த தவறு எங்கள் ஆட்சியில் நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கான இது இல்லை. அப்படியே தவறுகள் ஏதாவது நடந்தால் கூட இது நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் ஒரு அமைச்சரை காலி பண்ணி, ஒரு அதிகாரி காலி பண்ணி அப்படி கதையை முடிச்சிடுங்க. அதனால நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். வழக்கறிஞர்களுக்கு வந்து இப்போ நியமனத்தில் வந்து எவ்வளோ வந்து தகவல் வந்துச்சு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் நாங்கள் வந்து ஊழலை ஒழிச்சிட்டோன்றதுலாம் எப்படி சரியாக? நியாயமாக சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் அதை சொல்லவே கூடாது. இப்போ நீங்கள் 6 மாதம் டைம் கேட்குறீங்க எல்லாத்துக்குமே, திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு 6 மாதம் நிதி வந்து ஆளுமை வேணும். 6 மாதம் அதே மாதிரி ஒரு 6 மாதம் நாங்கள் பார்க்குறோம். அதுக்குள்ள நாங்கள் ஊழல் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ₹1 ஊழல் இல்லை. முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்களா? ஒரு அமைச்சரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சரோ யாருமே மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹1 கூட நீங்கள் வந்து லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் அரசியல் கட்சிகள் சொல்லணும். அப்படி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லணும். கேட்டினா ஒரு அதிகாரி ₹1 வந்து லஞ்சம் ஊழல் வாங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு அதிகாரி கூட ₹1 வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாமல் வந்து இந்த ஆட்சி நடக்குது, எந்த அதிகாரியும் லஞ்சம் வாங்கலன்னு சொல்லுவீங்களா? மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு? கொடுக்கலாம், வேலை நடக்காது சார். உண்மை தானே? லஞ்சம் வாங்கிட்டே இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அரசில் இருக்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கலன்னு சொல்லுவீங்களா? மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ₹1 கூட கொடுக்காதீங்க. கேட்டால் என் தம்பி அரசு, என் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் மகன் அரசு, மகனோட ஆட்சி, தம்பியோட ஆட்சி அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் நடைமுறை சார். இதுதான் வந்து சீன், இதுதான் ரீல் அரசியல். நீங்கள் என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட? நீங்கள் நம்பிக்கை சொன்னால் ₹1 வந்து பார்த்தீங்கன்னா யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நீங்கள் போயிட்டு வந்து உங்கள் வேலையை செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் அப்போ கேட்பாங்கன்னு பொருள் தானே. கேட்டால் கொடுக்காதீங்கன்னா அப்போ கேட்பாங்கன்னு பொருள். கேட்கறவங்கள என்ன பண்ண போறீங்க? அதுவே முரணாக இருக்க சார். சீமான் சொன்னது ஒரு வார்த்தை கூட வந்து தவறான வார்த்தை கிடையாது. எல்லாமே வந்து அவர் குற்றச்சாட்டு அத்தனையும் கேட்டினா எல்லாமே வந்து ஒரு அறிவார்ந்த கேள்விகள் எழுப்பியிருக்காரு. குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு. சீமானை தவிர வேறு யாரும் இந்த சில கேள்விகள் எழுப்ப முடியாது. அதையும் நான் சொல்கிறேன். சில கேள்விகள் இருக்குது, அதை யாருமே வந்து எழுப்ப முடியாது. இங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவங்க கேட்டால் வந்து நாங்கள் வந்து வாக்கு பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாதியை சொல்லி வாக்கு பெறலை, மதத்தை சொல்லி வாக்கு பெறலை. நீங்கள் போட்டியிட்ட தொகுதி பெரம்பூர் தொகுதி யார் மெஜாரிட்டியாக வசிக்கிற தொகுதி?
திருச்சி கிழக்கு யார் மெஜாரிட்டி இருக்கு? பெரம்பூரில் கிறிஸ்டியன் பீப்புள் அதிகம், கிறிஸ்டியானிட்டிஸ் அதிகம். திருச்சி கிழக்கில் அவங்க சாதி சனமும் சரி, வெள்ளாளர் அந்த கம்யூனிட்டியும் சரி, அதுக்கு வந்து கேட்டால் கிறிஸ்டியானிட்டி அதிகம். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணதே வந்து கேட்டால் நீங்கள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தான் நீங்கள் வந்து கணக்கு போட்டு தான் நிற்கிறீங்க. அதை வந்து சீமான் எழுப்புறோம்னா சீமான் காரைக்குடி நின்னார், காரைக்குடி நாடகத்தில் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன் ப்ராக்டிக்கலாக, ஏன் திமுக எழுப்ப முடியாது இந்த கேள்வியை? ஏன் அதிமுக எழுப்ப முடியாது? காரணம் கேட்டால் அவங்க சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துனாங்க. அந்த ஃபார்முலா மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல டிஃபர் ஆகிருக்கிறீங்க சொல்லுங்கள். அப்போ 2 திராவிட கட்சியும் தாண்டி எங்கே டிஃபர் ஆகிருக்கு? அவங்க என்ன செஞ்சாலும் அதை தான் நீங்களும் செய்கிறீங்க. இன்னும் பல பேரை நம்ம சொல்ல முடியும், பல வேட்பாளர் சொல்ல முடியும். சாதி பார்த்து தான் நீங்கள் நிறுத்திருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். ஏன் ஸ்ரீரங்கத்தில் வந்து தம்பி ரமேஷ் வந்து அமைச்சராக இருக்கிறார்ல, அவர் எதுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் எதுக்கு போட்டீங்க சொல்லுங்க? ஸ்ரீரங்கத்துக்கும் அவருக்கு என்ன சார் இருக்கு? நீங்கள் சொல்லுங்க சார். சாதியை தாண்டி என்ன இருக்கு? எதுக்காக ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் அவரை நிறுத்துறீங்க நீங்க சொல்லுங்க? அதே சாதி தான். ஏன்னா ஒரு பிராமணர் வகுப்பு சார்ந்தவர், அங்கே பிராமின்ஸ் இருக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் நிறுத்துங்க. அப்போ சீமான் சொன்னதெல்லாம் என்ன தப்பு? சீமான் தான் ஆம்பளை, சீமான் தான் சொல்ல முடியாது. வேற யாரும் கட்ஸ் இருக்கு சொல்றதுக்கு? சொல்ல முடியாது. காரணம் நீங்க அப்படி நிறுத்துறீங்க. திராவிட கட்சிகள் நிறுத்திருந்தா அதை தான் நீங்க மீண்டும் செய்றீங்க. இதுதான் உதாரணம். ஏன்னா படம் நடிக்கும் போது இந்த ஜோசப்ங்கிற பேர் வரல, அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஏன் ஜோசப் விஜய்ங்கிற பேர் முன்னெடுத்தப்படுது? முதல்ல பாருங்க ஒரு விஷயம், விஜய் அவர்கள் அடிப்படையில் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அரசோட பதிவு டாக்குமெண்ட் அது அத்தனையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் தான் இருக்குது. அது வேற. ஆனால் நீங்கள் அதை கொண்டு வந்து படத்தில் நீங்கள் போட்டிங்க தெரியுமா, அப்போ தான் சிக்கலாச்சு. இப்போ நீங்கள் அது வந்து ஜென்ரலாக இருக்கும், படத்தில் இருக்க விஜய் தான் இருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோசப் விஜய்னு போட்டதுனால தான் அந்த கேள்வி அவர் வைக்கிறார். இப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து டாக்குமெண்ட் வைஸாக வந்து ஜோசப் விஜய், படத்தில் விஜய். நீங்கள் படத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 69வது படத்துலேயே நீங்கள் விஜய்னு போட்டு தான் பிரச்சனையே இல்லை. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் போட்டு ஜோசப் விஜய்னு போடுறீங்கன்னா அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் நேமை அங்கே படத்தில் கொண்டு வந்துடுறீங்க. டாக்குமெண்ட் நேமை நீங்கள் படத்தில் கொண்டு வந்துடுறீங்க. சீமான் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கும் போது விஜய் தானே இருந்தீங்க, அதே விஜய் தானே கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும். இப்போ வந்து எப்படி நீங்கள் ஜோசப் விஜய் நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க? உள்ளபடி இப்போ வைகோ எடுத்துங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? வைகோ ஒரு கட்டத்தில் வந்து மதிமுக ஒரு கட்சியை வந்து உருவாக்குற பிறகு வைகோபால் சாமின்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோன்னு சொல்லி கெசட்டில் மாற்றிட்டார். எவ்வளோ பேருக்கு தெரியாது? எவ்வளோ பேருக்கு தெரியும்? வைகோ என்பது அழைக்கும் பெயர், வைகோபால் சாமி முழு பெயர். அவர் வைகோன்னு சொல்லி வந்து மதிமுக கட்சி தொடங்கின பிறகு கெசட்லேயே மாற்றிக்கிட்டார். இப்போ விஜயம் கூட கெசட்டை மாற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஜோசப் விஜய்ன்றது எதுக்கு மென்ஷன் பண்ணீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டானிட்டியை வந்து கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்கிறார். இதுதான் உண்மை. சரி, நம்ம அதை கூட நீங்கள் கடந்துருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம வந்து, ஆனால் இன்னொரு அடுத்த கேள்வி இருக்குல்ல, நீங்கள் போட்டியிட்ட தொகுதி வந்து என்ன தொகுதி? எதுக்காக பெரம்பூரில் போய் போட்டிட்டீங்க? அங்கே இருக்கிற வந்து கணக்கெடுத்து வாய்ஸ் ஆஃப் காமனில் கணக்கெடுத்து அதை வேலை செஞ்ச நபருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கூட கொடுத்துருக்காரு. மாவட்டத்தை சார்ந்த பெரம்பூர் தொகுதியை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இந்த குடிசை மாற்று வாரியம் அந்த இருக்கு இல்லையா, இந்த வீட்டு வசதி வாரிய தலைவர் பதவி கொடுத்துருக்காரு பெரம்பூர் தொகுதியில் அந்த பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளருக்கு. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீதியில் வந்து அங்கே இருக்கிற மக்கள், கிறிஸ்டியானிட்டி மக்கள், அதுவும் குறிப்பாக பெரம்பூரில் வந்து ஆங்கிலோ இண்டியன் கிறிஸ்டியன்களை வந்து ஒரு கணிசமாக இருக்கிறாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ வந்து அந்த மாதிரி வந்து குடும்பங்கள் வீதி வீதியாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து காரணமே தவிர, அப்போ அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் அதுதான் கிறிஸ்தவ மக்களும் வெள்ளாளர் சமூகமும் இருக்கிறதுனால அங்கே வாக்கு. இது அடிப்படையில் வந்து சீமானவர்கள் எழுப்பு வந்து சரியான கேள்வி. வேற யாரும் அந்த கேள்வி எழுப்ப முடியாது சார். இல்லை, இப்போ இவ்வளோ நாளாக கமெண்ட் ஏன் இவ்வளவு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்ன நீங்கள் ஒரு வரம்பு இருக்குது சார். ஒரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி, ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணுறது, சீமான் அவர்கள் விஜய் அவர்களை விமர்சனம் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அரசியல் நாகரிக அரசியல் இல்லைன்னா. ஆனால் நீங்கள் என்ன சரின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, லயலாமணி, இன்னும் சில பேர் வந்து இந்த இளம் அமைச்சர்கள் பாருங்க,
அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேச்சுக்களை நீங்கள் பேசுகிறீங்க. அது நம்ம பார்க்குறோம். லயலாமணி சீமான் சாமான்னு சொல்லி பேசுறது. இன்னொருத்தர் சொல்கிறாரு சீமானா யாருன்னா நியாயமும் சீமானா யாருன்னா நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஓவர். இப்போ இதுதான் இங்கே நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து சிறுமைப்படுத்தணும் நீங்கள் வந்து ஒரு ஆளுமையை நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ எல்லாரும் என்ன ஆகுதுன்னா இதனுடைய விளைவு இப்போ இன்னைக்கு கூட வந்து ரமேஷ்ன்ற அந்த இந்த அறநிலைத்துறை அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் போகிற போக்கில் அதுக்கு வந்து பதில் சொல்கிறார். இதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் இந்த கட்சியில் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே யாரை ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா விஜய் தான் அட்டாக் பண்ணுறாங்க. அது காரணம் கேட்டால் நீங்கள் வந்து ஒரு கருத்தியெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் முன்வைங்க வாத பிரதிவாதங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வந்து ஒரு தனிநபரை டிஃபைன் பண்ணுற மாதிரி சீமான் சாமான் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நக்கலாக வந்து சீமான்னா யாருன்னா நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்கிறாங்க வெற்றி தோல்வி வந்து சகஜம், ஆனால் சீமான் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர். அது சின்ன கட்சி பெரிய கட்சிங்கிறது இன்றைக்கி கணிசமாக வந்து ஒரு 25 லட்சம் வாக்குகள் வந்து பெறக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில்னா ஆவரேஜாக வந்து 20 லட்சம் வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் அது எப்படி நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து அது ஒரு 10,000 வாக்குகள் சொல்லுங்கள் சார், 15,000 வாக்குகள் சொல்லுங்கள், சரி லட்சம் சொல்கிறேன், சாரி கட் பண்ணி போங்க, சராசரியாக அப்படி கட் பண்ணி போங்க, சராசரியாக அப்படி சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அது 15,000 வாக்குகள் இருக்கட்டும் 20,000 வாக்குகள் இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இப்போது ஆட்சியை பிடிக்கிறோன்னு கிடையாது. நம்ம வந்து ஒரு தொகுதியில் நம்ம வந்து எவ்வளோ வாக்குகள் பெறும், இவங்கன்னா வந்து ஒரு 10,000 வாக்கு வச்சு பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த எண்ணம் உங்கள் மண்டையில் ஏறிடுச்சு. ஆனால் துச்சமாக வந்து பேசுறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி பேசுகிறேன், அது தப்பு. உங்கள் வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ணுற இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து சீமான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் வந்து டிஎம்கே எடுக்க முடியாது. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ஒரு நேரட்டிவ் நீங்கள் செட் பண்ணீங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ இன்னைக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால தான் வந்து இன்றைக்கி உதயநிதி கூட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னதற்கான காரணம் இருக்குது. காரணம் கேட்டால் சீமானுடைய பேச்சு வந்து பெரிய பேசும் பொருளாகும். அப்போது இங்கே வந்து டிவிகே வெர்சஸ் என்டிகேன்ற ஒரு நெரேட்டிவ் வருது. இங்கே திமுகவுடைய குரலாக தான் சில நாளாக வந்து சீமான் அவர்கள் பேசுகிறாரு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. சில பேருக்கு வந்து ராசி உண்டு, சீமானுக்கு அப்படிதான். யார் வந்து என்ன வந்து பேசினாலும் கேட்டால் உடனே அவர்கிட்ட ஒரு காசு வாங்கிட்டாரு, அவர்கிட்ட வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாரு. இது வரைக்கும் திமுகவோட வந்து பார்த்தா திமுகலே என்ன சொல்லி கேட்டால் பிஜேபியோட பி டீம் சொல்லுறாங்க. இப்போ வந்து கேட்டால் டிஎம்கேயோட பி டீம் சொல்லுங்க. நீங்களாக ஒரு கற்பனையாக நீங்கள் சொல்லிக்க வேண்டியது தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எழுப்பின கேள்விகள் வந்து திமுக எழுப்ப முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே அரசு வந்து வழக்குன்னு சொல்லி போட்டு எல்லாரையும் அச்சுறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் பேசக்கூடியது கேட்டால் வந்து நாம் தமிழ் கட்சி தான் பேசுகிறாங்க. அதை இருமான கார்த்திகா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாகட்டும், சீமானவர்களை கடந்து அடுத்த கட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பின்தங்கலை, யாரும் வந்து சோர்ந்து போகலை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட வழக்கு வாய்தான்னு சொல்லி நீங்கள் அச்சுறுத்தினால கூட அவங்க துணிச்சலாக பேசுகிறாங்க. அப்போ வந்து பேசாத ஒரு கட்சி இருக்குது திமுக கேட்டால் அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்குது. அதனால் அவங்க பேச வந்து ஆவேசமாக அவங்கள தாக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆண்ட கட்சின்றதுனால வழக்கு வாய்தாக்க அவங்க வந்து அச்சப்படுறாங்க, அதனால் பேசணும். ஆனால் சீமானுக்கு அந்த கடிவாளம் இல்லை, இறங்கி அடித்து பேசுகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட குரலாக பேசுகிறாரு, அது எப்படி பேச முடியும்? நீங்க கற்பனைக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா தடையே கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வீட்டுக்கு வந்து சீர்திருத்திட்டு போறாரு, அது பொது வேட்பாளர் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் சார். இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கு சார். இப்போ என் குடும்பத்தை நீங்க எடுத்துக்கல, நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க யாரெல்லாம் எந்தெந்த வந்து கட்சியில் இருக்கிறாங்க தெரியுங்களா? என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலே சொல்றேன். ஒவ்வொரு ஃபேமிலியிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பந்தம் ஏதாவது ஒரு கட்சியில ஒரு அமைப்புல இருப்பாங்க. அதை வச்சுலாம் நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? ஒரு விசேஷம் பண்ணுறவங்க வந்து பார்த்தா வந்து 4 தரப்புலேருந்து வராங்க, உடனே சொல்லிட முடியுமா? பார்த்தீங்களா அவர் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பேக்ரவுண்டு பாருங்கள், என்னென்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 360 டிகிரியில் எல்லாரையும் தான் நான் வந்து வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்கிறேன். இதனால் சில பேர் மூஞ்ச கூட திருப்பிக்கிறான் சொந்தக்காரனை. அவன் நினைக்கிறான்னு கேட்டான், இத்தனைக்கும் பழகணுங்களே இவர் என்ன இவர் எங்கள் தலைவர் ஒரு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிறான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
இது வந்து என்னுடைய வேலை சார், என்னுடைய கடமை சார். இது விமர்சனம் பண்ணுறது. அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் எங்கள் மாமா இவர் இங்கே இருக்கிறாரு, எங்கள் சித்தப்பா இங்கே இருக்கிறார் சொல்ல முடியும். இல்லை வீட்டுக்கு வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்து வராங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து உங்களுடைய கட்சியோட ஐடியாலஜி எனக்கு பிடிக்கல, ஆனால் உங்கள் கல்யாண பத்திரிக்கைலாம் நீங்கள் எடுத்து வராதீங்க நான் சொல்ல முடியும். கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராங்க, சொந்த பந்தம் வராங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் வராங்க. இங்கே வந்து தொழில், கடமை, என்ன சுய சிந்தனை, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கணும். நீங்கள் ஒன்றா பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் பாருங்கள் கல்யாணத்துக்கு போனார், கை கொடுக்குறாரு, கல்யாணத்துக்கு போனார், பக்கத்து வந்து பந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொரியலை தூக்கி இங்கே வைக்கிறாருங்க, இவருடைய வடையை எடுத்து அவர் சாப்பிட்றாருங்க நான் சொல்லுவீங்க. இங்கே ஐடியாலஜி வேறு சார், கொள்கை என்பது வேறு, கட்சி நிலைப்பாடு வேறு. அதிமுக திமுக கொள்கை தான். எவனா பொண்ணு எடுக்க முடிச்சா வந்து அம்மா பீரியடில் காரணம்னா அவங்க எடுத்த நிலைப்பாடு இந்த மாதிரி யாராவது ஒட்டி உறவாடினீங்க அவ்வளோதான்னாங்க. அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரண்டு உருண்டு போயிருந்தான் அப்படின்னு கட்சி பதவி இழந்தவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பக்குவம் வேணும், இதெல்லாம் உணர்றது புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இடைத்தேர்தலுக்காக வந்து வெறித்தனமாக வந்து காத்திருப்பதா சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தலுக்காக வாய்ப்பு இருக்கா வெற்றி பெறத்துக்கு? சார் வெற்றி பெறது வேறு சார். நான் அவரே அதை பற்றி கவலைப்படேன் சார். தேர்தலில் போட்டி இருக்கிறாரு, அந்த கட்ஸ் இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல. கட்சிக்கு ஒரு வெற்றிங்கிறது அடிப்படை தான் ஒன்றும் இல்லை சார். சார் நீங்கள் திருப்பி களத்தில் நிற்கிறார் சார். வெற்றி தொலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நீங்கள் சொல்லுங்களேன்ப்பா, இப்போ வந்து இவர் முதலமைச்சராக நீங்கள் நினச்சிங்களா? இப்போ விஜய் நான் கேட்குறேன். யாருமே நினைக்கல. யார்? அவரே நினைக்கல. அவரே நினைக்கல. நம்ம ஏன் அந்த அந்த இடத்துக்கு நம்ம போனோம்? இடைத்தேர்தலில் போட்டிடுறாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலே இன்னும் அறிவிக்கல, அதை சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குல்ல. இருக்க நம்ம ஜெயிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு பொறுமையாக நம்ம சொல்லலாம் அப்படிலாம் சொல்லி. சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சீரி பாஞ்சிருக்காரு. யாருன்னு கேட்குறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்குது பார்த்தீங்களா? யாருன்னான்னு நக்கல் இல்லை அது. அது யார்? அந்த வார்த்தையை என்னால் அனுமதிக்க முடியாது. இந்த வந்து பக்குவம் இல்லாமல் சாமான் பேசணும்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புறந்தல் இல்லாம். ஆனால் நக்கலை வந்து பார்த்தீங்கன்னா சீமானா யாருன்னா அவர்னா மினிஸ்டரா எம்எல்ஏவான்னு சொன்னால், எம்எல்ஏ தான் நீங்கள் தாங்குவீங்களா? முதல்ல நீங்கள் சீமானை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போனால் நீங்கள் உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்கள். முதல்ல சட்டமன்றத்தை நீங்கள் கூட்டுவீங்களா நீங்கள் முதல்ல? அது கண்டிக்க தகுந்த வார்த்தை சார். ஒரு கட்சியோட தலைமையை நீங்கள் வந்து அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் வந்து நீங்கள் கருத்தியெல்லாம் பதில் சொல்லுங்கள் சார். இப்போ சீமான் அவர்கள் இப்போ நாம் தமிழர் சார்பாக வழக்கு போடப்பட்டது தான் அந்த கரூர் சம்பவம் தொடர்பான அரசு வேற அது ரத்து செய்யப்படுது. அந்த கோவத்தை டிவிக்கு விமர்சிக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டீங்கல்ல, அவங்க வந்து வழக்கறிஞர் வந்து இத்தனைக்கும் நீங்கள் தெரியுங்களா, ரொம்ப பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுங்க, வசதி வாய்ப்புள்ள பெரிய வழக்கறிஞர் கிடையாது. அவர் உள்ளபடியே வந்து பயங்கர சர்வீஸ் மைண்டில் அவர் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாரு. கட்சி சார்பாக தான் நிறைய விஷயங்களை வந்து வழக்காடி ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். தீரன் இருக்கார்ல, தீரன் திரும்ப அவருடைய இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். அவர் எவ்வளோ என்னென்ன செஞ்சுட்டு வர்றார். சின்ன வயசு, ஒரு பெரிய பின்புலம்லாம் கிடையாது அவருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிய மக்களுக்கான கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மகனாக தான் வந்து வழக்கறிஞராக இருந்தாலும் இருக்கிறாரு. அவர் எவ்வளோ வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாருன்றதை நீங்கள் போய் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த கூட்டத்தோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவு கட்ட கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் முட்டி மோத முடியாது சார். நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் அது முறியடிக்கப்படுது. இப்போ அடுத்த கட்டம் ஒவ்வொன்றா ஏதோ இன்னைக்கு போனதான் நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்றதை எடுத்து பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். இதை சொன்னால் இவர் ரொம்ப ஓவராக முட்டு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வரும். நமக்கு அது நோக்கம் அது கிடையாது. ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பற்ற இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண அந்த இளைஞர்களாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமுக்காக வந்து காத்திருக்கிற இளைஞர்களாக அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தீரன் திருமுகனையும் சீமானையும் வந்து தலையில் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. காரணம் கேட்டால் இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியாய தீர்ப்பு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்த முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கை, இந்த அரசோட நடவடிக்கை, இதுக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ரத்து பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச வெளிச்சமாக நினைக்கிறாங்க. நீங்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். கேட்டால் 31 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருணை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையானுங்க. அதுதான் சீமான் சொல்கிறாரு. கரெக்டு தானே? கொடுத்துட்டு போ, 1 கோடி ரூபாய் கொடு, 1 கோடி ரூபாய். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கல, தலா 1 கோடி கொடுத்துட்டு செட்டில்மெண்ட்டோட முடிஞ்சு. இப்போது நீங்கள் வந்து ஒரு 40,000 சம்பளம் சார். அந்த 40,000 சம்பளம் ஒரு நாள் கேட்டால் மிஞ்சி ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்களா? ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ண விட்டோம். செட்டில்மெண்ட்டு, பென்ஷனு எல்லாம் சேர்ந்தா ஒரு 1 கோடி வரும் சார். மொத்தமே 20 வருஷம் ஆகும். அதை நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து ஃபிக்ஸரில் வந்து 220 லட்சம் கொடுத்தீங்களா?
1 கோடி ரூபாய் போட்டு விட்டுருங்க எல்லாருக்கும் சம்பளத்தை. ஏன் அவங்க போய் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கி கஷ்டப்படணும்? ஏன்னா அவங்களுக்கு எப்படியும் அந்த இழப்பு தானே. ஆளுக்கு தலா 1 கோடி கொடுத்துருங்க. நீங்கள் தான் 200 கோடி சம்பாரிச்சிருக்கீங்களா சார்? எதுக்கு நீங்கள் அரசு ஊழியர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஊராம் விட்டு நெய் எடுத்து ஸ்வீட் செய்யக்கூடாதுன்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ நீங்கள் செஞ்சது என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா நடவடிக்கைன்னா இப்போ நாங்கள் உங்களுடைய சீமானு சொல்கிறது கரெக்டு. உங்களுடைய அமைப்பில் கொடுங்க, வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடுங்க, வேலை கொடுங்க. அவங்களுக்கு மாதம் 40,000 சம்பளம் போட்டு கொடுங்க. இல்லை கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறாரு நிதி அமைச்சர், அதில் கொடுங்க. ஏன் நீங்கள் ஸ்கூல் வச்சிருக்கிறீங்க, ஒரு 3-4 ஸ்கூல் இருக்கு சார் விஜயவரனுக்கு, கொடுங்க. கல்யாண மண்டபம் வச்சிருக்கீங்க, கொடுங்க. அங்கே வேலை கொடுத்துருப்பாங்க, கல்யாண மண்டபம் மேனேஜர் வேலை கொடுத்துட்டு போங்க. ஒரு 5 கல்யாண மண்டபம் இருக்கு, 5 பேர் மேனேஜராக போடுங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கொடுங்க. அது மாதிரி உங்கள் நிறுவனங்களே இருக்கு சார், அங்கே கொடுத்துட்டு போங்க சார். நீங்கள் யார் சார் கேட்க போகிறாங்க? அரசு உத்தியோகம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் அடிப்படையில் உங்களுக்கு சட்ட நிபுணர்கள்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணுங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இது பண்ண முடியுமா, அதை செய்யணும்ல. நீங்கள் அரசு ஊழியர்னா உங்கள் பென்ஷன் இருக்குன்றீங்க, ரைட், ஓகே. பென்ஷனோட சேர்த்து கணக்கு போடுங்க சார். ஒரு மாதத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 20 வருஷம் சம்பளம் கணக்கு போடுங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் கணக்கு போடுங்க, செட்டில்மெண்ட் கணக்கு போடுங்க. எல்லாம் கணக்கு போட கூட 100 கோடிக்கு 1 கோடிக்கு தானல சார். அப்போ தலா 30 கோடி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பணமா? நீங்கள் தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறீங்கன்ற நியாயமா இல்லையா? 300 கோடி 200 கோடி சம்பளம் சார். ஒரு படத்துக்கு ஒரு 30 கோடி கொடுத்துட்டு போங்களேன். 31 பேர் 31 கோடி கொடுத்துட்டு போங்களேன். என்ன நீங்கள் 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அதை மைனஸ் கூட பண்ணிடுங்க. ஆளுக்கு தலா 80 லட்சம் கூட கொடுத்துட்டு போங்க. அப்போ சீமான் எழுப்புற அத்தனை கேள்வி நியாயமான கேள்வி. ஓகே சார், எவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பெறும் நமக்கு நன்றி. நன்றி சார்.